ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான எறா வச்சு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வாஷ் பண்ணி வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் தண்ணியோடு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உப்பு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இறால நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மூடிடலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இறா நல்லா சுருண்டு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 3 பல்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி அழகாக உதிராக வந்துடும். ரொம்ப ட்ரை கொடுத்திங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு 3 பல்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிராக வந்துடும். இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன், சிக்கன் குழம்பு மசாலா இருக்குல்லையே அது ஒரு அரை ஸ்பூனு, கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஆனியனு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை பச்சை மிளகாய் போதும், நிறைய வேண்டாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக பொரிய விட்டால் போதும். ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கரிஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஆயில் ஹீட்டில் லைட்டாக அது பொரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ இந்த கலவையை நம்ம இந்த பேனில் கொட்டி அப்படியே கலரலாம். அந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த ஆனியனு, அந்த கருவேப்பிலை, அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நிதானமாக சிம்மில் வச்சு கலரணும். சிம்மில் வச்சு கலர்னிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அந்த மசாலாலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுவும் அந்த ஆனியன் வர ரா ஆனியன், ரொம்பவும் அந்த ஆனியன் குக் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக குக் பண்ணணும். அது சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா வரும். நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எறா புட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.